யெகோவாயிரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, நம்ம அநேகர் தேவனோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் சில நேரங்கள்ல அவர் சமூகத்தை விட்டு விலகி போகிற அனுபவங்கள் நமக்கு காணப்படுது. அப்படி நாம விலகி போகும்போது வாழ்க்கையில சில பாடுகளையும் நாம எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைகள் நமக்கு ஏற்படுது. வேதாகமத்துல கூட ஒரு நபர் தன்னை பற்றி கூறும்போது யோனா 1:9 படி, அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். அப்படி நாம பார்க்கிறோம். தான் பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் ஒரு சூழ்நிலையில யோனா 1:3 படி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறாங்க. ஆனால் அப்படி விலகி ஓடும் போது, அதாவது நினிவேக்கு போகாம தர்ஷீஷ் செல்லும் கப்பல்ல ஏறிய போது கர்த்தரால் பெருங்காற்று அனுப்பப்பட்டு கப்பல் உடையோன்னு சொல்ற அளவுல கொந்தளிப்பானது உண்டாகுது. அதாவது ஒரு நபர் தேவ சமூகத்தை விட்டு விலகும் போது அவங்க வாழ்க்கையிலையும் கொந்தளிப்பு உண்டாகும். அடுத்த பகுதியில பார்க்கும்போது யோனா அதற்கான வழியாக அவர் தன்னை கடல்ல போடுமாறு சொல்றாரு. தவறுகளால் சில பாடுகள் உண்டாகும் போது நம்மை தாழ்த்த வேண்டிய சூழ்நிலை, அதாவது விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரத்துல உண்டாகுது. அப்படி நம்மை தாழ்த்தும் போது கூட ஆண்டவர் நம்மை முழுமையா மூழ்கடிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நமக்காக ஒரு மீனை அல்லது ஒரு தூதனை அனுப்புவாங்க. ஆனால் தேவ சமூகத்துல விட்டு கொடுத்தால், விலகினால் கண்டிப்பாக நமது சூழ்நிலை ஒரு நாள் நம்மை நாமே விட்டு கொடுக்க வேண்டிய, தாழ்த்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆனா அதை நாம திருப்பி அதிலிருந்து வரணும்னா நம்மை நாம தாழ்த்தி ஆண்டவருக்குள்ள நமது குற்றங்களை உணர வேண்டும். எனவே பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாதபடி நம்மை நாமே தற்காத்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.